ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு ரசம் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க இப்போ தான். ரசம் சாப்பாடுங்கிறதுனால கடிச்சிக்க என் ஹஸ்பண்டை வரும்போது நான் கோபி வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நாங்கள் ரோட்டு கடை சைடில் ஒரு கடை இருக்கும், தள்ளுவண்டி கடையில் தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். இன்றைக்கி வந்து அங்கே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரிய ஹோட்டலுக்கும் தள்ளுவண்டி கடைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, அங்கே வந்து இங்கே பெரிய ஹோட்டலில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவே அந்த தள்ளுவண்டி கடையில் வந்துட்டு சில்வர் கவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் போட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, சாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் சாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க, மசாலா தனியாக இருக்குது, அந்த காலிஃப்ளவர் தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி தீஞ்ச வாடை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்தா, சாஸில் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு அப்படி இருக்கு. இருந்தாலுமே எனக்கு அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த டேஸ்ட்டு வந்து இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தள்ளுவண்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸ் 50 ரூபா தான் ஒரு பிளேட்டு. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது, சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இந்த டப்பாவில் கொடுத்துருக்காங்க. 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பேர் கூட ஒழுங்காக இதை சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி இருக்குது இதில். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பெரிய கடையில் தான் வாங்கி சாப்பிடுவீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்டு சைடில் வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.